ஹாய் வீவர்ஸ், விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையலில் ஓலை இலை கொலக்கட்டை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொலக்கட்டை செய்கிறதுக்கு பனை ஓலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பனை ஓலை வந்து பதினிக்காரங்கிட்ட தான் நான் கேட்டு வாங்கியிருந்தேன். கொலக்கட்டை செய்கிற அளவுக்கு பனை ஓலையை வந்து கட் பண்ணி நான் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். எல்லா இலைகளையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். உள்ளே வந்து தூசிலாம் இருக்கும், அழுக்கு இருக்கும். அதனால் ஃபுல்லாக நல்லா தண்ணி வச்சு நல்லா அலசிக்கோங்க. நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இலையில கொலக்கட்டையை வச்சு கட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி உள்ளதை வந்து நான் எடுத்துருக்கிறேன். இலையோட ஓரங்களை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு வந்து நூலுக்கு கட்டுறதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி இலைகளை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா கட்டுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கருப்பட்டி பாகு காய்ச்சிருவோம். அதுக்காண்டி ஒரு பவுல் அளவுக்கு வந்து கருப்பட்டியை வந்து நான் உடச்சி இதோட சேர்த்துக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பை வந்து இப்போ நான் ஆன் பண்ணி விட்டுக்கிறேன். கருப்பட்டி ஃபுல்லாக கரையணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்ருவோம். பாகில் வந்து கல் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாகு நல்லா ஆறட்டும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து இதோட சேர்த்துக்குவோம். லைட்டாக ப்ரௌனிஸாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். லைட்டாக ப்ரௌனாக வந்தோடனே எடுத்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டதும் படப்படன்னு தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக 1 செகண்ட் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும், எடுத்து தனியாக தட்டி வச்சிடலாம். இப்போ கொலக்கட்டை பிடிக்கிறதுக்காண்டி நான் வந்து பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 பவுல் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருப்பட்டி வந்து நம்ம 1 பவுல் போட்டோம், அதனால் 1/2 பவுல் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் எள்ளையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம். மாவு எடுத்து அதே பவுலில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்ச பாகை இந்த மாவோடு சேர்த்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பிணைஞ்சு வச்சுக்க போகிறேன். கொலக்கட்டை பதத்துக்கு வந்து நான் பிணைஞ்சு வச்சுட்டேன். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கை வந்து நான் இடித்து சுக்கு பொடியாக வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொலக்கட்டை பண்ணிடலாம். நல்லெண்ணெய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இலையில தடவுறதுக்காண்டி. உங்களுக்கு நெய் பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் நெய் கூட இதில் இலையில தடவிக்கலாம். எண்ணெயை எடுத்து நான் இலை ஃபுல்லாக வந்து நல்லா தடவி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்து இலைக்குள்ளே வச்சிடுறேன். நம்ம இலையை வந்து நல்லா அமுக்கி மூடும் போது மாவு வந்து வெளியில் வரும். அதனால் நான் இன்னொரு இலையை வந்து இதோட சேர்த்து உள்ளே வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வைங்க, மாவும் வெளியில் வராது, வெளியிலையும் தெரியாது. இலை பிரியாமல் இருக்கிறதுக்காண்டி இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த இலையை வச்சு கட் பண்ணி வச்சுருக்க இலையை வச்சு நம்ம கட்டி விட்டுறலாம். இதே மாதிரியே எல்லா கொலக்கட்டையும் இலைக்குள்ளே வச்சு கட்டி தனியாக எடுத்து வச்சுருவோம். இட்லி கொப்பரையை அடுப்பில் வச்சுட்டு நல்லா தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டேன், தண்ணி ஊற்றி. இப்போ வந்து நம்ம கெட்டி வச்சுருக்கிற கொலக்கட்டையை ஃபுல்லாக நம்ம எடுத்து தட்டில் வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சு விட்டுறலாம். துணி விரிக்க வேண்டாம், அப்படியே நம்ம டைரெக்டாகவே வச்சிடலாம். இப்போ இட்லி கொப்பரை வந்து மூடி வச்சுருவோம். 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொலக்கட்டையை பார்க்குறேன். கொலக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுறேன். இலையோட கலரும் நல்லா மாறி இருக்குது. நான் இப்போ வந்து கொலக்கட்டையை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே நம்மளுக்கு வந்து நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், ஓலை இலை கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு. இதே மாதிரி இந்த கார்த்திகைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள்.